Friends, வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் லெவல் டமால் செஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான செஷனுக்குள்ள போகலாம். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜக் ஆப்ல ராயல் பாஸ் 999 இருக்குது. அனுங்கிறவங்க வாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மார்க் டெஸ்ட் மட்டும் போதும்னா நீங்க 139 rupeesக்கு பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 7. ஓகேவா? 7 தான். நீங்க அதோட சொல்யூஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஓகே, 2 பேர் ஆஃப் லெட்டர் இருக்குது, கவனமா பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியானதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. ஒய்பில இருந்து எஸ்எக்ஸ் ஓட டைரக்ஷன் ஒய்பி எஸ்எக்ஸ் என்ன வரும்? சவுத் வெஸ்ட். ஓகேவா? சவுத் வெஸ்ட் வரும். அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ்எக்ஸ்க்கும் எல்எம்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ இது 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. 100 வருமா? 10 வருமா? 10 மீட்டர். ஓகே, 10 மீட்டர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி டைம் போட்டு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பாயிண்ட் ஜிகே இஸ் 8 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஒய்பி. ஒய்பிக்கு வெஸ்ட்ல ஜிகே 8 மீட்டர்ல இருக்காங்க. எஸ்எக்ஸ்ல இருந்து ஜிகேவோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு 4, இங்க ஒரு 6, 10 மீட்டர் வருமா? 10 மீட்டர் தான். ஓகேவா? இங்க ஒரு 6 இருக்கு அண்ட் இங்க ஒரு 4 மீட்டர் வரும். ஸோ 10. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பார்ட்டி இங்க பாருங்க, இங்கேயே சம்ம ரீசன் இருக்கு, இங்கேயே சம்ம ரீசன் இருக்கு. அப்போ கேஓவும் எம்ஓவும் கட் ஆகும். கேஏ எம்ஓ. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஹார்ட்டும் மேயும் தான். அங்க கொஸ்டினே ஹார்ட் அண்ட் மே தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிஏ அண்ட் டிஐ போட்டுடலாமா? பிஏ அண்ட் டிஐ போட்டுடலாம். பார்த்தோன்னே போடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. பிஎஸ்ஓ, பிஎஸ்யூவோட கோடு. ஸோ என்ன வரும்? கேயூஎஸ் வருமா? ஓகே, கேயூஎஸ் வரும். நெக்ஸ்ட் எஸ்யூஹெச்சோட கோடு. எஸ்யூஹெச்சோட கோடு என்ன ஒரு குட் வரும். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க குட்டும் இங்க மட்டும் தான் காமனா இருக்கு. ஜாப் வந்து இங்க 3 இடத்துல இருக்கு. பட் எஸ்யூஹெச் வந்து இங்க 2 தானே இருக்கு. அப்போ குட் தான் வரும். ஸோ ஆன்சர் குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க.
பேங்க் ஜாப். ஸோ என்ன வரும்? KAL LAN. இங்க LAN LAN 3 இடத்துல இருக்கு. ஸோ இது எதுக்கு வரும்? ஜாபுக்கு வந்துடும். ஸோ LAN ஜாபுக்கு வந்துடும். அப்போ பேங்க்குக்கு என்ன வரும்? இங்கேயும் காமனா இருக்கக்கூடியது என்ன? KAL காமனா இருக்கு. அண்ட் NAS அதுவும் வராது. ஓகேவா? NAS வராது. ஏன்னா NAS வந்துட்டு இங்க 3லையுமே இருக்கா? இங்க இருக்கு. அப்ப இஸ் வரும்னு நினைக்கிறேன் NASக்கு. ஸோ அப்ப NAS வராது. வேற SUH வருமா? SUH தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே, அது குட்டுக்கு வருதுல. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது பேங்க் தான். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் MOC. இங்க கண்டுபிடிக்க முடியுமா? எய்தர் ARC. ஏன்னா ஈச் ஒர்த்தி இது ரெண்டுல எது வரும்னு தெரியாது. ஸோ அதனால MOCக்கு வந்துட்டு எய்தர் ARC தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, இங்க ஃபுல்லா அது எல்லாத்துக்கும் கோடு இருக்கு. ஸோ வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 5 பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ அதனாலதான் ஃபாஸ்டா கொண்டு போறேன். ஸோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வருது? PTU QSR. ஓகே, ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாமா? தேர்ட் ஷார்டஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. Q தான் தேர்ட் ஷார்டஸ்ட். ஓகே, நம்ம இது சொல்யூஷன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹைட்ஸ் ஆஃப் எல்லா ஹோல் நம்பர்ல இருக்குது. ஓகே, இதுல எக்ஸாக்டா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் 6% இருக்காங்களா? அதுல யூ விட 2 பேர் தான் டாலர். அப்போ யூ இங்க தான் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, R is shorter than Q and P who is tallest among all. Pங்கிறவங்க இருக்கிற எல்லாரை விட டாலஸ்ட். ஓகே, P வந்து எல்லாரை விட டாலஸ்ட் அண்ட் R வந்துட்டு Q விட ஷார்ட்டர். Q விடையும் P விடையும் R ஷார்ட்டர். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா T இருக்குல்ல, T வந்துட்டு Q விட ஷார்ட்டரா, Q விட டாலர். ஓகே, டாலர் தென் ஷார்ட்டர் தென் T விட Q ஷார்ட்டர் அப்படின்னா Qக்கு முன்னாடியே நமக்கு T வரணும். ஓகே, Qக்கு முன்னாடியே T வரணும். தென் Q இஸ் டாலர் தென் S. Q வந்துட்டு S விட டாலரா இருக்கும். ஆனா S வந்துட்டு ஷார்டஸ்ட் கிடையாது, எண்டுல வரக்கூடாது. அதாவது 6 பேர்னா அப்ப S வந்து எண்டுல வரக்கூடாது. ஓகே, இப்ப இதை எப்படி நம்ம போடலாம்? Qக்கு முன்னாடி T வரணும் அண்ட் யூவும் Pயும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. Qக்கு முன்னாடி Tனா இங்க T போட்டுக்கிறேன் அண்ட் இங்க Q போடுறேன்னா S வந்துட்டு Q விட சின்னது. அப்ப S இங்க வரும், R இங்க வரும். கரெக்டா? QSR. ஓகே, கரெக்ட் தான். பேலன்ஸ் அந்த நம்பர்ஸ் நீங்க போட்டுக்கோங்க. இங்க தேர்ட் ஷார்டஸ்ட் கேட்டிருக்காங்க Q. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? S is 137 cm. வாட் இஸ் தி பாசிபிள் ஹைட் ஆஃப் U? U ஓட பாசிபிள் ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. S வந்துட்டு 137 இருந்துச்சுன்னா அப்ப அங்க given என்னதான்? given என்ன? செகண்ட் டாலஸ்ட் வந்துட்டு 140. செகண்ட் டாலஸ்ட்னா இந்த PTU இதுல வந்து செகண்ட் டாலஸ்ட் இது வந்துட்டு 140, எஸ்க்கு வந்து 137 அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய யூக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிதான் இங்க கொஸ்டின் அதானே கேட்டிருக்காங்க. நடுவுல இருக்கக்கூடிய யூக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த அப்ராக்சிமேட்டா நம்ம இங்க ஆப்ஷன்ல எடுக்கணும். சரியா? அப்போ 140 137 இங்க எஸ் கியூ யூ அண்ட் டி இருக்காங்களா? 137ல இருந்து இது 138 இருக்கணும், இது 139 இருக்கணும். அப்பதான் இங்க 140 வரும். சோ நீங்க 138 ஆப்ஷன் கொடுத்துறாதீங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கணும். அங்க கியூவும் இருக்குல்ல, கியூக்கும் நம்ம போட்டுட்டு தான் பார்க்கணும். சோ அப்ப யூக்கு என்னதான் வரும்? 139 தான் வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க.
சரி ஓகே, இதோட ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஓகே, எல்லாத்தையும் டிசெண்டிங் ஆர்டர்ல எல்லா நம்பர்ஸையும் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரா எழுதணும். அண்ட் அன்சேஞ்சா இருக்கக்கூடியது இது 1 2 3 4 5 வரும். அன்சேஞ்சா இருக்கக்கூடியது இந்த 132 அன்சேஞ்சா இருக்கா? ரெண்டுது அன்சேஞ்சா இருக்கு. எது அன்சேஞ்சா இருக்கலாம்? இது 685 அன்சேஞ்சா இருக்குல்ல, 2 5 அதாவது பொசிஷன்ல இருக்கா? சோ இப்போ ஆன்சர் அதுதான். அடுத்த கொஸ்டின். சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 3. ஓகே, 3 தான் இன்னைக்கான ஆன்சர். ஓகே, எப்படி இங்க கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் தேர்ட் டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ தென் ஹவு மெனி நம்பர்ஸ் பிகம் ஈவன். இது ஈவன் ஆயிடும், இது ஈவன் ஆயிடும், இது ஆல்ரெடி ஈவன் தான், இது ஈவன் ஆகாது, ஸோ இது ஈவன் ஆகாது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறது தான் ஈவனா ஆகும், ஈவன் நம்பரா மாறும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. கரண்ட் இல்ல, அதனாலதான் ஃபேஸ் காமிக்கல. ஸோ சால்வ் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின் தான் முக்கியம். கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி 254. ஓகேவா? 254 தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தேர்ட் ஹையஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 1 2 3. ஸோ 254 தான் தேர்ட் ஹையஸ்ட். ஓகேவா? நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த ரெண்டாவது நம்பர் தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போகும். அப்போ அதுதான் ஹையஸ்ட். அதை வச்சு நம்ம ஹையஸ்ட் பாத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட்னு வரும், அண்ட் இது 54 இது செகண்ட் வரும், அண்ட் இதுதான் தேர்ட் வரும். 52 தேர்ட் வரும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபுல்லாவே இன்டர்சேஞ்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. சரி, டைம் முடிஞ்சு. இங்க ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி 783. இப்போ செகண்டையும் தேர்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப இங்க என்ன வரும்? 415. இங்க செகண்டையும் தேர்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 458 245 732 123. ஆக்சுவலா இப்படி போடவே வேண்டாம். நமக்கு ஆட் நம்பர் மட்டும், ஆட் நம்பர் மட்டும் எதுல வருதுன்னு பாக்கணும். இது ஆட் நம்பர் கிடையாது, இது ஆட் நம்பர் கிடையாது. மத்த இது மூணே இருக்குல்ல, இதுலதான் ஆட் நம்பர் வருது. சோ இதுதான் ஆட் நம்பர்ஸ். இது மூணே ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணனா 600 700 760 750 760 760 780 783. ஓகேவா? சோ பார்த்தோன்னே இதை ஆட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஏஇ பி ஜி டி ஜி சி எஃப் டி ஹெச். ஓகேவா, இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ 1.5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. இன்னும் 20 செகண்ட் தான். சரி, ஓகே, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஏடி ஜி பி இ எஃப் சி ஹெச். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிய போது. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் பிஆர்கியூ எஸ்டிவியூடபிள்யூ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
சரி, ஓகே, டைம் முடிஞ்சு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இங்க ஏஜ் வச்சு கால்குலேட் பண்ணி போடணும். சரி, அப்பதான் உங்களால அந்த இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத போட முடியும். நம்ம கடைசியா சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. CDFA BGE. ஓகேவா? சரி. அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின் இது. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. DGP MD அண்ட் CO அந்த இது வந்துட்டு டெசிக்னேஷனோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. யார் யார் எந்த டெசிக்னேஷன்ல இருக்காங்கன்னு பாருங்க. VUSTWX. ஓகேவா? இது நம்ம ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரிதான். கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. சரி, போடலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, அந்த அவங்கள அரேஞ்ச் பண்ணிட்டேன். DGPல இருந்து அந்த 6 பேரையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொருத்தர நம்ம அதுல ஃபில் பண்ணலாம் யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு. There are 3 posts between
u and x வந்துட்டு PO கிடையாது. ஓகேவா? யூக்கும் எக்ஸுக்கும் நடுவுல 3% இருக்காங்க. ஓகே, 3% அப்படின்னா முன்னாடி இருந்து போடலாம், பின்னாடி இருந்து போடலாம். நான் முன்னாடி இருந்து போடுறேன். இங்க எக்ஸ் போடுறேன். இங்க எக்ஸ் போட்டேன்னா இங்க என்னால யூ போட முடியுமா? ஏன்னா பிஓல யூ வரக்கூடாது, எக்ஸ் தான் வரக்கூடாது. அப்ப இங்க யூ போடலாம். ஓகே, சரி. பிஓல எக்ஸ் தான் போடக்கூடாது. அப்ப இங்க யூ போட்டுட்டு இங்க எக்ஸ் போடுறேன். அப்படி இல்லையா? இங்க எக்ஸ் போட்டு இங்க யூ போடலாம், இல்லைன்னா இங்க யூ போட்டு இங்க எக்ஸ் போடலாம். புரிஞ்சுச்சா? ஓகே, இந்த மாதிரி போட்டிருக்கோம். டி ஹாஸ் லோயர் தென் யூ. யூவை விட டி லோயரா வரணுமா? யூவை விட டி லோயரா வரணும்னா இங்க எங்கனாலும் வரலாம். சரியா? இங்க எங்கனாலும் வரலாம். பட் இங்க பாருங்க, இதுக்கு அடுத்து லோயர் போட முடியுமா? ஏன்னா யூவே நம்ம எண்டா போட்டு வச்சிருக்கோம். ஸோ அப்படி வராது. அப்ப இதுல யூ எக்ஸ், யூ வந்து யூவை விட டி கம்மியா வரணும். அண்ட் அந்த டி வந்து சிஓலையும் வரக்கூடாது, பிஓலையும் வரக்கூடாதுன்னா அப்போ டீயை நான் இங்க போடுறேன். இங்க எங்க போடலாம்? ஜெயில போடலாமா? இந்த ஜெயில டி வர மாதிரி போடுறேன். ஏன்னா சிஓலையும் பிஓலையும் டி வரக்கூடாது. ஓகே, போஸ்ட் வி இஸ் ஹையர் தென் டி. டீயை விட வி ஹையர் அண்ட் சிஓ கிடையாதான் விங்கிறவங்க. டீயை விட ஹையர்னா அப்போ வி இங்க தான் போட முடியும். அண்ட் வி வந்து சிஓ கிடையாது. இங்க டீயை விட ஹையர் என்னால போட முடியுமா? முடியாது தானே? டீயை விட ஹையர் போட முடியுமா? இல்ல, முடியாது. அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆகுதா? ஓகே, எஸ் இஸ் நாட் பிஓ. எஸ் வந்துட்டு பிஓ கிடையாது கொடுத்துருக்கான். அப்போ டி இங்க கிடையாதுன்னா இங்கேயும் என்னால டி போட முடியுதுன்னா கிளர்க்ல போட்டு பார்த்தா வி முன்னாடி வரணும். வி வந்து சிஓவும் கிடையாது, சிஓ கிடையாதுன்னா அப்போ வி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகே, மேல இதுக்கு சொல்றேன். சரியா? இது ஒண்ணு, இது ஒண்ணு, ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குல்ல, ரெண்டையும் கரெக்டா பாக்கணும். ஓகே, இப்ப நான் ரெண்டு இது வந்திருக்கு. இப்ப போக்கலாம். எஸ் வந்துட்டு பிஓ கிடையாது. எஸ் வந்து பிஓ கிடையாதுன்னா அப்ப எஸ் நான் இங்க போட்டுக்கிறேன். இங்க நமக்கு எஸ் எங்க போடலாம்? சிஓலயும் இருக்கலாம், ஜெயிலயும் இருக்கலாம். ஓகே, ஓகே பண்ணி பார்க்கலாம். எஸ் இங்க போட்டேன். இப்போ டபிள்யூ இங்க, டபிள்யூ வந்துட்டு எஸ் விட பக்கத்துல, எஸ்க்கு பக்கத்துல, நாட் ஜஸ்ட் லோயர் ஆர் நாட் ஜஸ்ட் ஹையர் அப்படின்னா எஸ்க்கு பக்கத்துல வரக்கூடாது. ஓகே, இப்ப இங்க நான் வி இங்க போட்டிருந்தேன்னு வைங்களேன், எஸ்ஸும் டபிள்யூவும் பக்கத்துல ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ வியை நான் இங்க போட்டேன்னா டீயை விட வி அதிகம். அப்ப நான் வி இங்க போட்டேன்னா எஸ் டபிள்யூ பக்கத்துல வர மாதிரி இருக்கா? அப்போ என்ன அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? எஸ்ஸும் டபிள்யூவும் நாட் ஜஸ்ட் லோயர் ஆர் ஹையர், எஸ்ஸும் டபிள்யூவும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெய்தர் ஜஸ்ட் ஹையர் ஆர் ஜஸ்ட் லோயர். அப்ப இதுதான் ஆன்சர். வியூஎஸ்டி டபிள்யூஎக்ஸ். கரெக்டா? வியூஎஸ்டி டபிள்யூஎக்ஸ் கரெக்டா வந்துச்சா? ஓகே, அடுத்து இங்க பாருங்க. நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்டே வந்து அந்த ஏஜ் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? ஏஜ் கால்குலேட் பண்ணி போட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா போட முடியும் உங்களால. ஆனா இவங்க வந்து பாருங்க டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? அப்ப ஏஜ் கால்குலேட் பண்ணியே போட்டுக்கலாம். 71 அப்படின்னா இப்போ 2021 எல்லாரும் இருக்காங்க. பேஸ் இயர் 2021. இங்க ஒரு 21 பிளஸ் ஒரு 29 எவ்வளவு வரும்? 50 வரும். அடுத்து 21 பிளஸ் 25 எவ்வளவு வரும்? 20, ஒரு 21 and 15 36. Then 21 plus 13 30. இங்க வந்து 2 வருஷம் தானே, 34. இப்போ இங்க எவ்வளவு வரும்? 30 31. ஓகே, அங்க ஒரு 21, இங்க ஒரு 10, அங்க ஒரு 21, இங்க ஒரு 5னா 26. 21 பிளஸ் 1 22, 7 13 14. ஓகே, சோ ஏஜ் கால்குலேட் பண்ணி போட்டேன். இப்ப ட்ரை பண்ணலாமா? The difference between ages of D and F is 2. D க்கு F க்கு இடையில இருக்கக்கூடியது வந்துட்டு 2. ஓகே, D க்கும் G க்கும் நடுவுல 3% இருக்காங்க. அண்ட் அந்த G வந்துட்டு யங்கஸ்ட் கிடையாது. G யங்கஸ்ட் கிடையாது. ஓகே, G யங்கஸ்ட் கிடையாது. ஓகே, என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஸ் D க்கும் F க்கும் இங்க 2 டிஃபரன்ஸ் வர்றது எங்கெல்லாம் இருக்கு? ரெண்டு டிஃபரன்ஸ் வர்றது எனக்கு இங்க வந்து 4 டிஃபரன்ஸ் வருது. இங்க 2 தான். இதுலதான் வந்து 2 டிஃபரன்ஸ் வருது, F உம் D யும். பாத்தீங்களா? ஏஜ் டிஃபரன்ஸ், அந்த வயசு வித்தியாசம். சோ அப்போ F க்கும் D க்கும் நம்ம இங்க போடலாம். ஒன்னு F இங்க போட்டு இங்க D போடுறேன், இல்லாட்டி இங்க D போட்டு இங்க F போடுறேன். அண்ட் அடுத்து என்ன கொடுத்தோம்னா D க்கும் G க்கும் நடுவுல 3%. அப்போ D இங்க இருக்குன்னா 1 2 3
ஜி இங்க வருது, டி இங்க இருக்குன்னா ஜி இங்க வரும். அண்ட் நமக்கு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமே, ஜி வந்துட்டு லோயஸ்ட் கிடையாதுன்னு. அப்ப இந்த பாசிபிலிட்டி நமக்கு வராது. ஓகேவா? ஓகே, இதுதான் கரெக்ட். ஏன்னா எஃப்க்கு டிக்கு நடுவுல 2 வருஷம் வித்தியாசம், டிக்கு ஜிக்கு நடுவுல 3 வருஷம் வித்தியாசம், 3 இயர் வித்தியாசம். இந்த இது 3 பாக்ஸஸ். ஓகே, 3 பர்சன் எடுத்துக்கலாம், இது 2 இயர்னு எடுத்துக்கலாம். இது 2 இயர், இப்படி பார்க்கும்போது பர்சன் வச்சு பார்க்கணும். ஓகே, ஏ வாஸ் ஜஸ்ட் பிஃபோர் பி, பிக்கு ஜஸ்ட் பிஃபோர்ல ஏ பிறந்திருக்காங்க. சி வாஸ் பார்ன் பிஃபோர் இ, இக்கு முன்னாடி சி. சிம்பிளா முடிஞ்சிருச்சா? பார்க்க அந்த இதை மட்டும் கொஞ்சம் டேட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். சிடிஎஃப்ஏ பிஜிஇ. நீங்க ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தோன்னே இதுலதான் 2 வருஷம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏஜ் கால்குலேட் பண்ணாம போடலாம், உங்களால போட முடியும். ஓகே, சரி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இங்க வந்து பாக்ஸோட ஆர்டர்லாம் நெசசரியா கேட்கல. 8 பாக்ஸஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 1 above other அந்த மாதிரி தான். 5 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் between P and U. Pக்கு Uக்கு நடுவுல 5 பாக்ஸஸ் இருக்கு. ஓகே, P is kept above U. Uக்கு மேலதான் P வரணும். அப்போ P இங்கன்னா 1 2 3 4 5, U இங்க வரலாமா? நடுவுல 5 பாக்ஸ் இருக்கணும் between. அப்ப U இங்கதான் வரும். அப்படி இல்லைன்னா P இங்க வரும், 1 2 3 4 5, இங்கதான் U வரும். இதுதான் 2 பாசிபிலிட்டி தான். ஏன்னா 5 பாக்ஸ் இருக்கணும் நடுவுல. அப்ப இதுதானே வரும், 5 இருக்குல்ல. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா as many passes, அதாவது பாக்ஸஸ் above P below W. P க்கு above எத்தனை, W க்கு below, B க்கு above, W க்கு below. Then V is just kept above U. U க்கு above, just above V வரணும். அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுமா? இங்க just above V போட முடியாதுல. ஓகே, பாக்ஸ் Q is not kept immediately below P. P க்கு immediately below Q வரக்கூடாது. ஓகே, Q வந்துட்டு just above S. S க்கு above Q வரணும். அண்ட் இந்த இது இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்க, T க்கு just below S வரணும், T க்கு just below S வரணும். இப்படியும் வரலாம், இல்லைன்னா இப்படி போட்டா என்ன, T க்கு just below, சாரி, T க்கு just below S வரணும். அப்போ இங்க என்ன கொடுத்துருக்கான், எஸ்க்கு ஜஸ்ட் அபோல Q அண்ட் பாக்ஸ் T இஸ் ஜஸ்ட் பிலோ S. இப்படி வரும். T எஸ்க்கு பிலோல T, எஸ்க்கு அபோல Q. பாத்தீங்களா, எஸ்க்கு அபோல Q, எஸ்க்கு பிலோல T. ஓகே, பின்னாடி இருந்தா அப்பவும் பார்க்கணும். அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம், அண்ட் இந்த Qவும் மேல வரக்கூடாது, நமக்கு QST இப்படி ஃபில் பண்ணணும். Q வந்து இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு கொடுத்துட்டான். அப்போ QST இந்த மாதிரி தான் ஃபில் பண்ண முடியும். ஓகே, அப்போ பேலன்ஸ் யாரோ ஒருத்தவங்க மட்டும் ஃபில் ஆகாம இருக்கு. PQR, R ஃபில் பண்ணாம இருக்கமா, இங்க போட்டுலாமா, PRQ ST VUW. ஓகே, இதெல்லாம் 1 minute சால்வ் பண்ணக்கூடிய சம். ஸோ இந்த சம் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 8 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுல கார்னர்ல இருக்கிறவங்க அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியும், மிடில் இருக்கிறவங்க இன்சைட் ஃபேஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, எஃப் வந்துட்டு கார்னர்ல சிட் பண்ணலையா, எஃப் வந்து மிடில்னா அப்போ மிடில்ல நம்ம எஃப் எடுத்துக்கலாம். இந்த எஃப் வந்துட்டு ஈயோட இமீடியட் ரைட், ஈயோட இமீடியட் ரைட்னா இந்த இடத்துல ஈ போட முடியாது, இங்கதான் ஈ போட முடியும், ஈயோட இமீடியட் ரைட். 2 ஃப்ரெண்ட்ஸ் between, ஈ எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. டி வந்துட்டு ஈயோட தேர்ட் லெஃப்ட்ல, ஈயோட தேர்ட் லெஃப்ட்னா இது ரைட்டு, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட், எனக்கு டி இருக்காங்க. ஓகே ஓகே, அடுத்து வேற இந்த டி வச்சு ஏதாவது கொடுத்துருக்காங்களா, டி வச்சு எதுவுமே கொடுக்கல. ஓகே, இனிமேல் எடுக்கிறது ஃபுல்லாவே நம்மளாதான் எடுக்கணும். எஃப் வச்சு எதுவும் கொடுக்கல, இ வச்சு அடுத்து வேற எதாவது கொடுக்கல. ஓகே, இப்போ நமக்கு பாசிபிலிட்டி அப்ப எக்ஸ்ட்ரா வருமா, என்ன எந்த மாதிரி வரும், சியோட இமீடியட் ரைட்ல ஹச் வரணும், சிக்கும் ஜிக்கும் நடுவுல 3 பேர் இருக்கணும், ஜி வந்துட்டு பியோட இமீடியட் ரைட்டு. ஓகே, 2 6, பி வந்து மிடில் ஆஃப் த சீட்டு, மிடில்ல தான் பி இருக்காங்க. அப்போ எஃப் இ டி எடுத்தேன்னா பி வந்து எனக்கு இங்கதான் வரும். ஒண்ணு இங்க வரும், இல்லாட்டி இங்க வரும், அப்படிதானே. பி இங்க வரும், இல்லாட்டி இங்க வரும், 2 இடத்துல தான் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இது 1, இது 1Aன்னு வச்சுக்கலாம். பி வந்து ஏன்னா பி வந்துட்டு மிடில் ஆஃப் த சைட்ல தான் இருக்கணுமா. அண்ட் இது பியோட இமீடியட் ரைட்ல யார் இருக்காங்க, ஜி இருக்காங்க. பியோட இமீடியட் ரைட்ல ஜி, பியோட இமீடியட் ரைட்ல ஜி. ஓகே, கரெக்டா வந்துச்சா. ஓகே, இப்போ வேற பி போட்டோம்ல. இப்போ பியும் ஏக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்கன்னு போடலாம். பிக்கும் ஏக்கும் நடுவுல 2 பேர்னா நமக்கு இங்கேயும் வரலாம், இல்ல இங்கேயும் வரலாம். பிக்கும் ஏக்கும் நடுவுல இந்த சைடு வராது, இந்த சைடு இங்கதான் ஏ வரும். ஓகே, இதுல நமக்கு இந்த 2ல எது வருதுன்னு பாக்கலாம். ஹச் வந்துட்டு சியோட இமீடியட் ரைட்டு, ஜிக்கும் சிக்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க.
ஜிக்கும் சிக்கும் நடுவுல 3 பேர். இந்த ஏவை நான் கடைசியா ஃபில் பண்ணிக்கிறேன். ஜிக்கும் சிக்கும் நடுவுல 3 பேர்னா அப்போ சி இங்கதான் வரும். இந்த பக்கம் பார்த்தாலும் 3, இந்த பக்கத்தை பார்த்தாலும் 3. ஓகே, சி எங்க ஃபில் பண்ணிட்டேன். ஹச்சோட இமீடியட் ரைட்ல சி வரணும். அப்ப ஏ எனக்கு இங்கதான் வரும். அண்ட் இங்க ஜி இங்க போட்டிருக்கேன். ஜிக்கும் சிக்கும் நடுவுல 3 பேர் இருக்க மாதிரி போட முடியுமா? இங்க 1 2 3 1 2 3 இங்கதான் சி வர மாதிரி இருக்கும். ஆனா அங்க சி போட முடியாது. ஏன்னா பியோட செகண்ட் லெஃப்ட்ல நமக்கு ஏ வரணும்ல. பிக்கும் ஏக்கும் நடுவுல 2 பேர் இருக்க மாதிரி வரணும்ல. அப்ப ஏ இங்க தானே போட முடியும். ஏ இங்க போட்டோன்னா எனக்கு சியும் ஜியும் நடுவுல 3 பேர் இருக்க மாதிரி ஃபில் பண்ண முடியாது. சோ அப்ப இது ரிமூவ் பண்ணிடலாம். ADGBEFCH. ஓகே, அவ்வளவுதான் ஆன்சர். இது பாரு, ஓகே. சோ இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 8% இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், எல்லாரும் நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க என்ன ஒரு முக்கியமானதுன்னா, ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடாது. ஆல்பபெட்டிக்கல் நம்பர்ஸ் ஏக்கு பக்கத்துல பி வரக்கூடாது, பிக்கு பக்கத்துல சி, அந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய கான்சிக்யூட்டிவ் ஆல்பபெட்ஸ் வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடாது. ஓகே, ஏ வந்து ஏதோ ஒரு எண்டு. ஏ வந்து இந்த எண்டாவும் இருக்கலாம், இல்ல இந்த எண்டாவும் இருக்கலாம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கும் சிக்கும் நடுவுல 3 பேரு, சி வந்துட்டு எஃபோட இமீடியட் லெஃப்ட் தான். ஏக்கும் சிக்கும் நடுவுல 3 பேரு, எஃபோட இமீடியட் லெஃப்ட். ஏக்கும் சிக்கும் நடுவுல 3 பேரு, எஃபோட இமீடியட் லெஃப்ட். ஓகே, ஈக்கும் டிக்கும் நடுவுல 4% இருக்காங்க. 2 பேருமே எண்டுல வரக்கூடாதான். ஈக்கும் டிக்கும் நடுவுல 4%. அப்போ எனக்கு இஆர்டி இந்த மாதிரி தானே வரணும். இந்த மாதிரி தானே வரும். ஏன்னா இவங்க எண்டுல வரக்கூடாது. ஈயும் டியும் எண்டுல வச்சு வரக்கூடாதுன்னா அப்ப நடுவுல இந்த இடத்துல தான் போட முடியும். அப்போ இஆர்டி போட்டாச்சா? இதுலதான் வர முடியும். சரி, no one sits between B and G. பிக்கும் ஜிக்கும் நடுவுல யாருமே இருக்கக்கூடாதான். பிக்கும் ஜிக்கும் நடுவுல யாருமே இருக்கக்கூடாதுன்னா அப்போ 2 பிளேஸ் நமக்கு வேணும். 2 வேக்கன்ட் சீட் வேணும். ஸோ அப்ப இங்கதான் எனக்கு பிஜி ஃபில் பண்ண முடியும். இது 2க்கும் நடுவுல தான் பிஜி ஃபில் பண்ண முடியும். ஓகே, இது 2க்கும் நடுவுல பிஜி ஃபில் பண்ண முடியும்னா இப்ப நான் உனக்கு ஒரு க்ளூ கண்டுபிடிச்சேன் பாருங்க. நமக்கு தான் கான்சிக்யூட்டிவ் ஆல்பபெட்டிக் வந்து பக்கத்துல வரக்கூடாதுன்னா நான் இங்க இ போட முடியாதுல்ல. இக்கு அப்புறம் எஃப் வரும்ல. அப்ப டி தான் இங்க போட முடியும், இ இங்க தான் போட முடியும். ஓகே, அண்ட் இந்த பியும் ஜியும் பக்கத்துல வரணும். எப்படி நான் வந்து பிஏ ஜிய இப்படி போட்டிருக்கேன்னா பிஜி பக்கத்துல இருக்கணும்னு கொடுத்துட்டாங்களா? அதுக்கு நடுவுல யாரும் இல்லைன்னா இப்ப நான் இந்த இடத்துல பி போட முடியுமா? பி போட முடியாது. ஏன்னா கான்சிக்யூட்டிவ் ஆல்பபெட் பக்கத்துல வந்துருச்சு. அப்ப இங்கதான் பி போட முடியும், இங்கதான் ஜி போட முடியும். ஓகேவா? எஃப் டி அண்ட் இன்னும் ஒருத்தர் ஃபில் ஆகாம இருக்கு இதுல மட்டும். இஎஃப்ஜி ஹச் இங்க போட்டுக்கலாம். கரெக்டா வருதா? பட் இங்க பாருங்க, இந்த ஆப்ஷன் பாருங்க. இதுல சிஎஃப் பியும் இயும் பக்கத்துல பியும் இந்த பியும் ஜியும் வந்துட்டு அவங்களுக்கு நடுவுல யாருமே இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் இங்க இந்த இடத்துல ஏதாவது கேப் இருக்கா? 2 இது கண்டினியூஸா இருக்கிற மாதிரி கேப் இருக்கா? சோ அப்ப அங்கேயே ரிமூவ் ஆயிடும். இது 2 இது கண்டினியூஸா இங்க எனக்கு கேப் வரல. சோ அப்படியே ரிமூவ் ஆயிடும். ஏஇ பிஜி சிஎஃப்டிஹெச் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தானே இருக்கு. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வாசிச்சு எலிமினேட் பண்ணிட்டீங்கனால ஈஸி முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஏன்னா இந்த மெயின் இந்த ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் பக்கத்துல வராதுன்னு அதுவே பெஸ்ட் க்ளூ. அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாமா? இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் மட்டும் விடாதீங்க. ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் உங்க ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரிசல்ட் தன்னால உங்களை தேடி வரும். ஓகே, ஸோ எக்ஸாம் பக்கத்துல வருது. ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ, பை.